எப்படியேப்பட்ட கடுமையான மூட்டு வலி, நிக்க முடியாது, நடக்க முடியாது, உட்காரவும் முடியாது, படுக்கவும் முடியாது. இந்தியன் டாய்லெட்ல உட்கார்ந்தீங்கன்னா டேமேஜ் அதிகமாகும். இப்படி ஒவ்வொரு நாளும் அதிகமா கடுமையான ஒரு நரக வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடிய மூட்டு வலி ஒரே வேளை டோஸ்லயே வலி வந்து உங்களுக்கு அற்புதமா நிற்கும். அது மாதிரி ஒரு எளிமையான மருந்தை நாம இதுல பார்க்கலாம். ரெண்டாவது ஒரு ஹோம் டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்றேன். அதை சாதாரணமா நினைக்க வேணாம், அதுவும் மிகப்பெரிய மருந்து. இந்த எலும்பு தேய்மானத்தினால ஏற்படக்கூடிய மூட்டு வலிகளுக்கெல்லாம் இந்த டிப்ஸ் வந்து சூப்பரா பயன்படும். இந்த காணொலிய கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்னென்ன இதுக்கு பண்ணணுமோ அந்த விவரங்கள்லாம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். வணக்கம் நண்பர்களே, மிஸ்டர் லேடிஸ் சேனல் நேயர்களுக்காக லக்ஷ்மி ஹெல்த் கேர் சென்டர் இருந்து கார்த்திகேயன் பேசுறேங்க. இப்ப பாருங்க, இந்த சுகருக்கு அப்புறமா மூட்டு வலி தாங்க பாடா படுத்துது. லேடிஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 10 பேர்ல 7 பேருக்கு இந்த மூட்டு வலி. அதே மாதிரி ஜென்ஸ்ல வந்து ஒரு 2 பேருக்கு மூட்டு வலி. இந்த மூட்டு வலியில வந்து பல வகைகள் இருக்கு. எலும்பு தேய்மானத்தினால வரக்கூடிய மூட்டு வலி, ஜவ்வு பிரச்சனைனால வரக்கூடிய மூட்டு வலி, நரம்பு பிரச்சனைனால வரக்கூடிய மூட்டு வலி, சதை பிரச்சனைனால வரக்கூடிய மூட்டு வலி. இதெல்லாம் இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் இதை குரூப்பிங் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா எலும்பு தேய்மானத்தினால வரக்கூடிய மூட்டு வலி அப்படின்னு ஒண்ணு பெறாங்க. அடுத்து நோய்களினால் வரக்கூடிய மூட்டு வலி, அடுத்து பிசிக்கல் டேமேஜ், அதாவது அடிபடுறதுனால வரக்கூடிய மூட்டு வலி அப்படின்னு மேஜரா 3 பட்டா பிரிச்சுக்கலாம். எந்த வகையான மூட்டு வலியாக இருந்தாலும் வலி நிக்க இந்த மருந்தும் டிப்ஸும் வந்து ரொம்ப அருமையா பயன்படுங்க. சரிங்க, உங்களுக்கு மூட்டு வலிக்குது, எப்படி ஆரம்பம் ஆகும் அப்படின்னா, நீங்க ஒரு 40 வயசு 50 வயசு ஆக போகுது. லேடிஸ்னா அந்த மெனோபாஸ் நிக்கிற நேரம் சடக்கிற முட்டியில வந்து ஒரு சவுண்டு கேட்கலாம். அப்படா அப்படின்னு முட்டியில காலை வைப்பீங்க. அதுதான் ஆரம்பம். எலும்பு தேய்மானத்தினால ஏற்படுற மூட்டு வலினா அதுதான் ஆரம்பம். உடனே நீங்க என்ன பண்ணணும், உஷாராய்க்கணும். அதிகமா பூமி அதர்ற மாதிரி நடக்கிறத குறைச்சிக்கோங்க. படி ஏறதையும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பா குறைச்சிக்கோங்க. ஏன்னா வேற வழி இல்ல. நம்ம திருப்பி வந்து மூட்டு தேஞ்சு போச்சு அப்படின்னா அது பட்டிப்டிங்கிறச்சு பேஸ்லாம் பண்ண முடியாது. ஒரேடியா கட் பண்ணி ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் தான். ஓகேங்களா, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான். அது இல்லாம நம்ம பண்ணணும் அப்படின்னா இதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஓகேயா. அடுத்து வந்து ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்னு நோயினால வரக்கூடிய மூட்டு வலி. அது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து காலில் வந்து ஏதாவது ஒரு காலில் வீக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும், சவப்ப ஆரம்பிக்கும். இந்த மூட்டு வலிகளுக்கும் இந்த டிப்ஸ் கேட்கும். அதே மாதிரி யூரிக் ஆசிட் மூட்டு வலின்னு சொல்லுவாங்க. கவுட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய யூரிக் ஆசிட் வந்து சோடியத்தோட சேர்ந்து உங்களுக்கு கால் கீழே பெருவிரல் இருக்குங்களா, கட்டவரல் பக்கத்துல வந்து அப்படியே ஒரு கூர்ப்பா ஷார்ப்பா ஒரு டெபாசிட்டை உருவாக்கும். நாளடைவில் என்ன ஆகும்னா, இந்த கை காலு இது எல்லாமே அப்படியே கிரிப்பா பிடிச்சிக்கிட்டு ஒரு கற்சலை மாதிரி அசைக்க விடாம பண்ணணும். இது கடுமையான மூட்டு வலி. இப்படிப்பட்ட மூட்டு வலியா இருந்தாலும் இந்த மருந்து சூப்பரா கேக்குங்க. இப்ப அடிப்பட்டனால ஏற்படக்கூடிய மூட்டு வலிகள் அதுகளுக்கும் அது யூஸ் பண்ணலாம். ஆனா அடிப்பட்டதுனால இப்ப ஜவ்வு போச்சுன்னா ஜவ்வை வந்து அதுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணினாதான் உங்களுக்கு நல்லா வேலை செய்யும். அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த காணொளிகள்ல பார்க்கலாம். சரிங்க, இப்ப நம்ம எலும்பு தேய்மானத்தினாலதான் ஏற்படுற மூட்டு வலி தான் ரொம்ப அதிகம். அதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் உங்களுக்கு அந்த சடக்குன்னு ஒரு சவுண்ட் வர்றது. அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொஞ்சம் தூரம் நடந்தா வந்து வலி வரும். அதை வந்து நம்ம ஸ்டேஜ் 2ன்னு வச்சுக்கலாம். இனி என்ன ஆகும்னா, நட குறைய ஆரம்பிக்கும். அது ஸ்டேஜ் 3. அடுத்து சுத்தமா உட்காந்துருவீங்க. அது ஸ்டேஜ் 4. ரெண்டாவது கால் வளைய ஆரம்பிக்கும். நாம சொன்ன ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே, அதாவது சடக்குன்னு சத்தம் கேட்குது, அப்பயே நீங்க பூமி அதிர்ற மாதிரி நடக்கிறது, ஓடுறது இதெல்லாம் குறைச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணலாம், சைக்கிளிங் எக்ஸசைஸ் மாதிரி பண்ணலாம். ஸ்விம்மிங் பூல் வந்தா ஸ்விம்மிங் உள்ளார நடக்கலாம். அதாவது நம்ம பாரத்தை வந்து மூட்டுகள் மேல கொடுக்க கூடாது. இது மாதிரி சின்ன சின்ன பயிற்சிகள் பண்ணுங்க. உணவுல வந்து கால்சியம் அதிகம் உள்ள உணவுகள் சாப்பிடுங்க. முட்டை சாப்பிடலாம், காளான் சாப்பிடலாம், பச்சை காய்கறிகள் நிறைய சாப்பிடுங்க. நான்வெஜ், மீன் இதெல்லாம் நல்லா எடுத்துக்கோங்க. ரொம்ப அற்புதமா வந்து உங்களுக்கு அந்த எலும்பு தேய்மானத்தை வந்து தடுக்கும். சரி, இப்ப டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இது வந்து ஒரு அருமையான ஒரு மிகப்பெரிய மருந்து, பக்காவா வேலை செய்யக்கூடிய ப்ரூவன் மருந்து தாங்க இது. பிரண்டை எல்லாருக்குமே தெரியும். மூட்டு வலினாலே முதல்ல எடுத்தா பிரண்டை அததான் சொல்லுவாங்க. ஆனா அந்த பிரண்டையை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கறதா விஷயம், அதுதான் சீக்ரெட். ஓகேங்களா. இந்த பிரண்டை நல்லா ஒரு 5 to 10 கிலோ வாங்கிக்கோங்க. வாங்கி என்ன பண்றீங்க, நல்ல வெயில், இப்ப வெயில் காலம் ஓகேங்களா, இப்ப விட்டீங்கன்னா அடுத்து சுருன்னு வெயில் அடிக்காது.
நல்லா காய வைங்க. ஒரு 10 நாள் வெயில காய வச்சுன்னா அப்படியே சருகு மாதிரி காஞ்சிடும். இந்த காஞ்ச பிரண்டையை என்ன பண்ணோம்னா ஒரு பெரிய டப்புல, இரும்பு டப்புல, இல்லைன்னா நம்ம அந்த சித்தால எல்லாம் தலையில வச்சு தூக்கிட்டு போவாங்க இல்லையா செங்கல், அந்த இதுல என்ன பண்றீங்க அப்படின்னா அதை நல்லா கழுவிட்டு அது மேல நீங்க இந்த பிரண்டையை வச்சு நல்லா கொளுத்தி விடுங்க. கொளுத்து விட்டீங்கன்னா என்ன ஆகுனா நல்லா தக 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 தகன்னு எரியும். என்னடா இது பிரண்டையை கொளுத்து விடுறாரு அப்படின்னு கேக்குறீங்களா? ஆனா அதுதாங்க மிகப்பெரிய மருந்து. நல்லா கொளுத்தி விட்டீங்களா, கொளுத்தி சாம்பல் ஆயிரும். சாம்பல் ஆகி சாம்பல் எல்லாம் அணைஞ்சதுக்கு அப்புறமா அந்த சாம்பலை அள்ளி அப்படியே இன்னொரு பாத்திரத்துல சுண்ணாம்பு தெளிவு நீர் ஊத்தணும். சுண்ணாம்பு தெளிவு நீர் அப்படின்னா என்னன்னு சொல்றேன் பாருங்க. இப்ப கல் சுண்ணாம்பு இருக்கு இல்லைங்களா, கல் சுண்ணாம்பு அப்படி கிடைக்கல அப்படின்னா சிட்டில எல்லாம் கல் சுண்ணாம்பு இப்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அதனால வெத்தலை பாக்கு போடுவாங்க இல்லையா, அது சுண்ணாம்பு, வெள்ளை கலர் சுண்ணாம்பு, அதையாவது கொஞ்சம் வாங்கிக்கோங்க. கல் சுண்ணாம்பு பெஸ்ட். என்ன பண்ணணும், ஒரு மண் பாத்திரத்துல வந்து கீழே வந்து கல் சுண்ணாம்பை போட்டுட்டு அது மாதிரி 3 மடங்கு 4 மடங்கு என்ன பண்ணா நல்லா கொதிக்கிற தண்ணி தக தக தகன்னு கொதிக்கணும். அந்த தண்ணியை ஊத்துங்க. ஊத்துனீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா சுண்ணாம்பு, கல் சுண்ணாம்பு கிடைக்காத பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா வெத்தலை பாக்கு போடுவோம் இல்லைங்களா, அந்த சுண்ணாம்பு கொஞ்சம் ஒரு 1/2 கிலோ 1 கிலோ அளவுக்கு வாங்கிக்கோங்க. அந்த ரோஸ் கலர்ல இருந்த கலரா இருக்கக்கூடிய ஸ்மெல் கொடுக்கக்கூடிய சுண்ணாம்பெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. கல் சுண்ணாம்பு தான் பெஸ்ட். ஒரு மண் பாத்திரத்துல சுண்ணாம்பை போட்டு ஒரு 1/2 கிலோ 1 கிலோ போட்டு அது மாதிரி 3 மடங்கு 4 மடங்கு அளவுக்கு கொதிக்கிற தண்ணி ஊத்துங்க. ஊத்தி ஒரு கலக்கி மூடி வச்சிருங்க. இரவு மூடி வச்சு காலையில பாத்தீங்கன்னா என்ன ஆகுனா அந்த சுண்ணாம்பு சத்தெல்லாம் அந்த தண்ணியில கலந்துருக்கும். இதுதான் சுண்ணாம்பு தெளிவு நீர். மருந்துகளுக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணீர்களை வந்து மெயினா வந்து சுண்ணாம்பு தெளிவு நீர் வந்து பயன்படுத்துவோம். இதுலயே என்ன ஆகுனா சுண்ணாம்புல இருக்கிற கால்சியம் வந்து உங்களுக்கு நல்லா சேர்ந்துருக்கும் அந்த தண்ணியில. இந்த தண்ணியை வந்து என்ன பண்றீங்க, இன்னொரு மண் பாத்திரத்துல வந்து நீங்க மாத்துறீங்க. மாத்திட்டு நம்ம பிரண்டையை எரிச்சோம் பாத்தீங்களா சாம்பல், அந்த சாம்பலை போட்டு அந்த மண் பாத்திரத்தை போட்டு நல்லா கிண்டுறீங்க. ஒரு மர கரண்டில கிண்டி நல்லா என்ன பண்றீங்கன்னா வெயில்ல வைங்க. வெயில்ல வைக்க வைக்க என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படியே ஆவி ஆகிட்டே போகும். இல்லைன்னா இன்னொரு பண்ணலாம், இன்னும் உங்களை பியூரிஃபைடு ஃபார்ம்ல வேணும், அதாவது ரொம்ப சுத்திகரிக்கப்பட்ட பிரண்டையினுடைய எசன்ஸ் வேணும் அப்படின்னா நல்லா கலக்கி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வச்சீங்கன்னா என்ன ஆகும் தெரியுங்களா, அப்படியே வந்து கீழே வந்து மெயின் பார்ட்டிகள்லாம் டெபாசிட் ஆயிரும், மேல வந்து அப்படியே கலங்களா கொஞ்சம் தங்கும். அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டிட்டு கீழே இருக்கு பாத்தீங்களா, கீழே இருக்கிறத நல்லா வெயில காய வச்சீங்க அப்படின்னா உப்பு மாதிரி வருங்க. நீங்க 5 கிலோ உப்பு, நீங்க 5 கிலோ பிரண்டையை வந்து காய வச்சு செஞ்சீங்கன்னா ஒரு 5 கிராம்ல 10 கிராம்ல அவ்வளவுதான் கிடைக்கும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி பெரிய நிறைய அளவுல ஒரு 10 கிலோவாவது வாங்கி பண்ணாதான் உங்களுக்கு பயன். சரி, இவ்வளோ பண்ணி நமக்கு கொஞ்சோண்டு தான் மருந்து கிடைக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த கொஞ்சோண்டு மருந்து தான் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். இது வந்து பிரண்டை உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, கடைகளே விற்கும். ஆனா அதனுடைய டெக்னிக்ல வந்து இது ஒரு எளிமையான மெத்தேடு. நீங்களே கண்கூடா இதை நீங்க பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு டெய்லி என்ன பண்றீங்க, காலை மாலை ஒரு 3 விரல்ல எடுத்தா எவ்வளவு வருமோ எடுத்து ஒரு டம்ளர் சுடுதண்ணில போட்டு கலக்கி குடிச்சிட்டு வாங்க. எலும்புல ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சூப்பரான சொல்யூஷன் கிடைக்கும். போராசிட்டி அப்படிம்பாங்க, அதாவது எலும்பு வந்து தடிமன் எப்படி சொல்றது, உங்களுக்கு அடர்த்தி வந்து இப்ப போன் டென்சிட்டிம்பாங்க. அந்த போன் டென்சிட்டி வந்து இப்ப வர ஜெனரேஷனுக்கு வந்து ரொம்ப கம்மியாயிட்டே போகுது பிகாஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட். அந்த போன் டென்சிட்டியை காம்பன்சேட் பண்றது இது ஒரு அருமையான டிப்ஸ். இப்ப இது சாடனா போனுடைய அடர்த்தி அதிகமாகும், அப்ப சீக்கிரம் தேயாது. எலும்பு தேய்மானத்தினால ஏற்படக்கூடிய மூட்டு வலியிலும் உங்களுக்கு வந்து ரொம்ப 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 குறைய ஆரம்பிச்சிடும். அப்படி ஏற்பட்டவங்களுக்கு மேற்கொண்டு எலும்பு ஸ்ட்ராங் ஆகிறனால அவ்வளவு சீக்கிரமா தேயாதுங்க. இது ஒரு அருமையான நீங்களே செய்யக்கூடிய ஹோம் டிப்ஸ். சரிங்க, இப்படியும் வலி அதிகமா இருக்கா, ஏற்கனவே பல வீடியோக்களை நம்ம சொல்லியிருக்கோம். சாரவள்ளி சூரணம்னு ஒரு சூரணம் 7-8 மூலிகைகளை சுத்தி பண்ணி தயாரிப்போம். அதை வந்து கேப்சூல் அடைச்சி வச்சிருப்போம். காலை 2 இரவு 2 உணவுக்கு பின்னாடி எடுத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா வந்து வலி ஒரே டோஸ்லயே நின்றுடுங்க. இன்னொரு மருந்து சொல்லியிருக்கோம், வேப்பெண்ணெய் சுருக்குலிங்க செந்துரம்னு. அந்த தனித்தனியா காணொலி இருக்கு, நீங்க சர்ச் பண்ணி பார்த்து பாருங்க. ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து. இந்த காலத்துக்கு அவசியமான ஒரு விஷயம் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணுங்க. எதுவும் சந்தேகங்கள் இருந்ததுனால் நீங்க கால் பண்ணி இலவச ஆலோசனை கேட்டுக்கலாம். நீங்க வீட்டிலேயே நீங்களே முயற்சி பண்ணி செய்யணுன்றதுக்காக தான் இந்த ரகசியங்கள் எல்லாம் சொல்றோம். அது செய்யும் போது உங்களுக்கு நிறைய டவுட் வரும், நீங்க தாராளமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி நண்பர்களே, இது மிக பயனுள்ளதா அமையும் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.